வணக்கம். நம்ம சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு மதிக்கிறோம்? இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த நம்ம இப்ப எந்திரங்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம். விளைவு காற்று மாசுபடுதல், உலக வெப்பமயமாகுது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். ஏர் பொல்யூஷன், குளோபல் வார்மிங், டீஃபாரஸ்டேஷன். போன வருஷம் வந்த புயல்ல சென்னையில மட்டும் 17,400 மரங்கள் விழுந்திருக்குது. எத்தனை பேர் மரம் விழுந்துச்சுன்னு கவலைப்பட்டீங்க? தன்னோட கார் மேல விழுந்துச்சுன்னு கவலைப்பட்டவங்க தான் அதிகம். எத்தனை பேர் மரம் வளர்த்துருக்கீங்க? நான் படிச்ச ஒரு விஷயத்த சொல்றேன். 34 கோடி ஜனத்தொகை உள்ள அமெரிக்கா நாடு உலகத்தில் இருக்க 60% இயற்கை பொருட்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. 80% வீடுகள் மரத்தால் ஆனது. ஆனா அங்க ஒரு மரத்தை விட வெட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா இங்க மரத்தை வெட்டினா யாரும் கேட்க மாட்டாங்க. பெரம்பூர்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் உள்ள ஹைவேஸ் போறாங்கன்னு சொல்லிட்டு 8,400 மரங்களை வெட்டி இருக்கிறாங்க. அதுக்கு பதில் 80,000 மரத்தை நடணும். ஆனா நட்டாச்சுன்னு சொல்லிட்டு 2,80,00,000 ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நாளுக்கு நாள் மரத்தை வெட்டிகிட்டே இருந்தீங்கன்னா வெப்பம் அதிகமாயிட்டே இருக்கும். இன்னொன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜு வாங்கினதோட விற்பனை அதிகமாயிருக்கு. நீங்கள் மட்டும் ஏசியை வாங்கிட்டு ரூமுக்குள்ளே போட்டு நல்லா சில்லுன்னு உட்காந்துருப்பீங்க. ஆனால் அதுலேருந்து வெளியே வர காற்று குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு கேஸ் தான் ஓசோன் லேயரில் ஓட்ட போடுது. அது மூலியமாக தான் நாளுக்கு நாள் வெப்பம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இப்படியே வெப்பம் அதிகமானுச்சுன்னா உங்களோட பேர பிள்ளைங்க அவங்க வாழ்கிறதுக்கு இந்த உலகம் வந்து தகுதியானதாக இருக்குமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் வந்து உங்களை ஏசி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. மழை காலத்துலையும் ஏசி யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பசங்களை யாருமே மண்ணிலேயே வளர விடுறதில்ல. எல்லாருமே ஏசிலே வச்சுட்டு இருக்கீங்க. இது மூலயமா அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்க விவசாயிகள்லாம் வந்து விவசாயம் செய்யும் போது அங்கே இருக்க சேரெல்லாம் பூசிப்பாங்க. சேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா தோல் வியாதி வராமல் இருக்கும் அப்படின்னு இப்போ அறிவியலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட கேட்டுக்கிறதுலாம் இந்த சின்ன விஷயம்தான். ரோட்டில் போகும்போது நம்ம நிறைய தடவை பார்ப்போம். வண்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொசு மருந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி புகை கக்கிட்டு போகும். அதே மாதிரி வண்டிகளை பயன்படுத்தாதீங்க. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாதீங்க. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா டிஷ்யூ பேப்பரை சரின்னு எடுத்து கிழிக்காதீங்க. கச்சிஃபை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு கண்டிப்பாக வாங்க. உண்மையான சொத்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகிறது காசு பணம் கிடையாது. இயற்கை மேலே சூழலை கொடுங்க. நன்றி, வணக்கம்.